சேனலை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த ட்வின் டெலிவரியில் மட்டும் வந்துட்டு ஒரு பேபி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறத மாதிரியும் ஒரு பேபி வந்துட்டு ஏன்னோ கம்பேரிங் டு தி அதர் பேபி கொஞ்சம் வந்துட்டு அன்ஹெல்த்தியாக இருக்கிறத மாதிரி இருக்கு. இட் இஸ் நாட் லைக் தட். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பேபி நல்லாயிருக்கும், இன்னொரு பேபி மேபி டெஃபினட்டாக வந்துட்டு ஒரு ஹெல்தி குழந்தை பிறக்கும்போது நம்ம எல்லாருமே ஹாப்பி தான். பட் அட் தி சேம் டைம் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் சைல்ட் பார்ன் ஆகுறாங்கல்ல. பட் இந்த டவுன்ஸ் சினோண்ட்ரம்ஸ்க்கு வந்துட்டு என்ன மாதிரியான விஷயங்கள்னால வந்துட்டு இந்த டவுன் சினோண்ட்ரம்ஸ் எல்லாம் வருது? டவுன் சிண்ட்ரோம் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ ஜெனட்டிக் குரோமோசோமல் அப்நார்மலிட்டி தான் நம்ம டிடெக்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து இட் கேன் பி கேரிட் பை த ஃபாதர் ஆர் த மதர். ஸோ எதாவது ஒரு ஜீனில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இட் கேன் கம். குடும்பத்துக்குள்ளாலே கல்யாணம் பண்ண கூட சில டைம் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும். இஸ் தட் ட்ரூ? யா, சி ஆக்சுவலி என்னென்னா குடும்பத்துக்குள்ளே தட் இஸ் சொந்த வி ஹாவ் கன்சாங்விட்டிஸ். ஸோ செகண்ட் டிகிரி அந்த மாதிரி கன்சாங்விட்டி சொந்தத்துக்குள்ளேயே சொந்த தாய் மாமா அந்த மாதிரி கல்யாணம் பண்ணும்போது தேர் ஆர் சான்சஸ் ஆஃப் திஸ் சார்ட் ஆஃப் அப்நார்மலிட்டி. பெண் பேனிட்டியா நியூஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒன்ஸ் அகைன் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. நான் மட்டும் இல்லை, நம்ம கூட வந்துட்டு டாக்டர் கைனகாலஜிஸ்ட் கவிதா தான் நம்ம கூட இருக்காங்க. நிறைய விஷயங்களை பற்றி பேச போகிறோம், நிறைய விஷயங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். ஆக்சுவலி மேம், இப்போ வந்துட்டு டெஃபினட்டாக வந்துட்டு ஒரு ஹெல்தி குழந்தை பிறக்கும்போது நம்ம எல்லாருமே ஹாப்பி தான். பட் அட் தி சேம் டைம் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் சைல்ட் பார்ன் ஆகுறாங்கல்ல, அவங்க வந்துட்டு ஸ்பெஷல் தான். பட் இந்த டவுன்ஸ் சினோண்ட்ரம்ஸ்க்கு வந்துட்டு என்ன மாதிரியான விஷயங்கள்னால வந்துட்டு இந்த டவுன் சினோண்ட்ரம்ஸ் எல்லாம் வருது? அதே மாதிரி வந்துட்டு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணாமல் இருந்தால் இந்த மாதிரி டவுன் சினோண்ட்ரம்ஸோட குழந்தைங்க வந்துட்டு பிறக்க மாட்டாங்க. ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களா. வாட் எக்ஸாக்ட்லி திஸ் டவுன் சினோண்ட்ரம்ஸ் மீன்ஸ்? ஸோ டவுன் சிண்ட்ரோம் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ ஜெனட்டிக் குரோமோசோமல் அப்நார்மலிட்டி தான் நம்ம டிடெக்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து இட் கேன் பி கேரிட் பை த ஃபாதர் ஆர் த மதர். ஸோ எதாவது ஒரு ஜீனில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இட் கேன் கம். ஸோ நம்ம ரேடியேஷன் எக்ஸ்போஷர், தெர் ஆர் லாட் ஆஃப் காசஸ் ஃபார் டவுன் சிண்ட்ரோம். பட் இன்டெப்த்தாக போகாமல் இருக்கிறதுக்கு, பட் ஜென்ரலாக சொல்ல போனால் எனி ஜெனட்டிக் அப்நார்மலிட்டிஸ் ஃப்ரம் த பேரண்ட் சைட் ஆர் சம் மேசிவ் ரேடியேஷன் exposure can cause all this. ஸோ இதை நம்ம எப்படி ஸ்க்ரீன் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஏர்லி வீக்ஸ்லலாம் நம்ம பண்ண தெரியாது. தேர்ட் மந்தில் நம்ம வந்து என்டி ஸ்கேன்னு ஒன்று எடுப்போம். ஸோ அந்த என்டி ஸ்கேனில் வாட் வி ரன் இஸ் சம் ஜெனட்டிக் டெஸ்ட், குரோமோசோமல் அப்நார்மலிட்டி டெஸ்டிங் ரன் பண்ணுவோம். தட் வி கால் இட் அஸ் NIPTன்னு சொல்லுவோம். ஸோ அந்த NIPTயில் வி ஹாவ் சர்டன் வேல்யூஸ் அண்ட் வி ஹாவ் டு ஃபாலோ டு ரூல் அவுட் வெதர் த பேபி இஸ் ஹேவிங் டவுன் சிண்ட்ரோம். டவுன் சிண்ட்ரோம் மட்டும் கிடையாது, தெர் ஆர் லாட் ஆஃப் அதர் சிண்ட்ரோம்ஸ் லைக் கிளைன்ஃபெல்டர்ஸ், டர்னர் சிண்ட்ரோம், அந்த மாதிரி நிறைய இருக்குது அதில் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அதில் எதுவும் அப்நார்மலிட்டி இருந்துச்சுன்னா அது எப்படி அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பேஷண்ட் கிட்ட சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இஃப் த NT ஸ்கேன் எடுக்கும் போது அந்த NT வேல்யூ அப்நார்மலாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே we will next go for blood test, that is NIPT testing. அந்த NIPT டெஸ்டிங்லேயும் வந்து வேல்யூஸ் முன்ன பின்ன கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அதை மட்டும் பேஸ் பண்ணி அந்த பேபியை டெர்மினேட் பண்ண சொல்ல மாட்டோம். நெக்ஸ்ட் we can go for a chorionic villus sampling, that is ஒரு நீடில் மாதிரி பங்க்சர் பண்ணி அதில் இருக்கிற செல்ஸை எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுலேயும் அந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும் we'll ask the patient to terminate the pregnancy. இதில் எதுவும் அப்நார்மலிட்டி ஏதாவது ஒரு வேல்யூ தான் ஹையாக இருக்குது அப்படின்னா we can ask them to carry forward the pregnancy also. இப்போ வந்துட்டு இன்னொரு விஷயம் சொல்கிறாங்களே, இது வந்துட்டு லைக் குடும்பத்துக்குள்ளாலே கல்யாணம் பண்ண கூட சில டைம் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும். இஸ் தட் ட்ரூ? யா, சி ஆக்சுவலி என்னென்னா குடும்பத்துக்குள்ளே தட் இஸ் சொந்த வி ஹாவ் கன்சாங்விட்டிஸ். ஸோ செகண்ட் டிகிரி அந்த மாதிரி கன்சாங்விட்டி சொந்தத்துக்குள்ளேயே சொந்த தாய் மாமா அந்த மாதிரி கல்யாணம் பண்ணும்போது தேர் ஆர் சான்சஸ் ஆஃப் திஸ் சார்ட் ஆஃப் அப்நார்மலிட்டிஸ். ஸோ அதனால தான் பிகாஸ் த ஜீன்ஸ் வாட் தே கேரி, ஸோ இட் கேன் காஸ் ஆல் திஸ் குரோமோசோமல் அப்நார்மலிட்டி. ஸோ அதனால் நம்ம இதை சொல்லுவோம். இப்போ வந்துட்டு நார்மல் டெலிவரிக்கும் அட் தி சேம் டைம் வந்துட்டு ட்வின் பேபி டெலிவரிக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் டிஃபர் ஆகும்? அதே மாதிரி வாட் ஆர் the things which mom has to supposed to carry on, like take care of the things. So இதுக்கும் நிறைய டிஃபர் ஆகுமா? இல்லை, நார்மல் டெலிவரி வந்து ட்வின் ஜெஸ்டேஷனில் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் கிடையாது. நம்ம வந்து அல்ட்ராசவுண்ட் எடுத்துட்டு அண்ட் பேபியோட ஹெட்டெல்லாம் கீழே இருக்குது அண்ட் இட்ஸ் placed down அப்படின்னா we can induce them for a normal delivery also, but there are criteria where we are not supposed to do normal deliveries that the gynecologist will decide whether what method they have to go through. இப்போ வந்துட்டு அதான் ஃபார் an example, இப்போ ஒரு குழந்தை இந்த வோம்ல இருக்கிறதுக்கும் ட்வின் பேபி இருக்கிறதுக்கும் என்ன மாதிரியான சஃபோகேஷன்ஸ் as a mom அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க, இல்லை மாதிரி என்ன மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு they have to take care of as well as for a mom and as for their kids?
ஓகே. ஸோ ட்வின் ஜெஸ்டேஷன் ஒரு குழந்தைய வந்து வயிற்றில் வச்சுக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ 2 குழந்தை நம்ம வந்து மோர் ஆஃப் ஹார்மோன் எக்ஸ்போஷர், ஸோ நிறைய வாமிட்டிங்கு, டிஸ்கலரேஷன் ஆஃப் த ஸ்கின்னு, வயிறு ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதனால் ப்ரீதிங் டிஃபிகல்ட்டிஸ், இன்டைஜஷன்ஸு, இந்த மாதிரிலாம் தே ஃபேஸ் த்ரூ. அண்ட் இப்போ வந்து ஃபுட் நியூட்ரியன்ஸ் வந்துட்டு 2 குழந்தைக்கும் பிரித்து கொடுக்கணுன்னும் போது தே ஹாவ் மோர் ஆஃப் கிரேவிங்ஸ், ஆர் சில டைம் பசிக்கவே பசிக்காது. மெயினாக வந்து வாட் தே ஃபீல் இஸ் த டிஸ்கம்ஃபர்ட் வாட் தே ஹாவ். தட் இஸ் வயிறு ரொம்ப பெருசாக இருக்கும் போது அந்த படுக்கிறதுக்கோ அவங்க ஏந்திரிக்கிறதுக்கோ அந்த யூரினரி இன்கான்டினன்ஸ் ஆர் அந்த ஸ்டூல்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கோ தே ஃபைண்ட் இட் மோர் டிஃபிகல்ட். திஸ் இஸ் வாட் காமன்லி வி என்கவுண்டர் இன் த ஓபிடிஸ். ஸோ டெலிவரி மெத்தடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதே தான். இஃப் த ஹெட் இஸ் டவுன் அண்ட் ஃபிக்ஸ்ட் அண்ட் ஈவன் த செகண்ட் பேபி இஸ் ஆல்சோ இன் த கெஃபாலிக் பொசிஷன், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா we can definitely allow them for a normal delivery trial. அப்புறம் மேம் இந்த ட்வின் டெலிவரியில் மட்டும் வந்துட்டு ஒரு பேபி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறத மாதிரியும் ஒரு பேபி வந்துட்டு கம்பேரிங் டு தி அதர் பேபி கொஞ்சம் வந்துட்டு அன்ஹெல்த்தியாக இருக்கிறத மாதிரி இருக்குது. இட் இஸ் நாட் லைக் தட். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பேபி நல்லாயிருக்கும், இன்னொரு பேபி மேபி மோர் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இஸ் டேக்கன் பை தி அதர் ஒரு பேபி, தி கம்மி நியூட்ரியன்ஸ் இன்னொரு குழந்தைக்கு போகிறதுனால முன்ன பின்ன வெயிட் டிஸ்பாரிட்டி மட்டும்தான் இருக்கும் இல்லையா, நத்திங் அப்நார்மல் இன் தட். ஸோ இப்போது ஆஸ் வெல் அஸ் வந்துட்டு டெலிவரி ஆனதுக்கப்புறமாவும் லைக் ஒரு சிங்கிள் பேபி இருக்கிற மதருக்கும் வந்துட்டு தே ஹாவ் டு கோ த்ரூ தி சேம் திங் அண்ட் ஃபார் அ ட்வின் ஆல்சோ தேல் பி கோயிங் த்ரூ தி சேம் திங். அப்படி கிடையாது. ஒரு பேபிக்கு ஃபீடிங்குன்றது வந்துட்டு வில் ஃபீட் இட் ஃபார் half an hour. ஸோ இது வந்து டபுள் த ஒர்க் ஃபார் த மதர். ஸோ அவங்க தூங்குறதுக்கோ அவங்களோட மென்டல் ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கோ டெஃபினெட்லி வி நீட் அ சப்போர்ட் ஃப்ரம் த ஃபேமிலி சைட். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு மதர் ஃபீடே தான் 2த்துக்கும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. மதர் வில் ஆல்சோ get exhausted. So அதுக்கேற்ற மாதிரி நியூட்ரியன்ஸோ மோர் ஆஃப் லிக்விட் ஐட்டம்ஸ் லைக் நிறைய வாட்டர் இன்டேக்கு அதெல்லாம் கொடுக்கணும் அண்ட் ப்ராப்பர் ரெஸ்ட் ஃபார் த மதர் ஆல்சோ. ஸோ இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இவங்க தூங்குற டைமில் ஐ திங்க் யூ கேன் கோ ஃபார் அ ஃபார்முலா ஆர் அ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீட் ஆல்சோ. ஸோ வாட் இஸ் யுவர் சஜஷன் ஆன் பிரெஸ்ட் ஃபீடிங்? So breastfeeding, since it's a breastfeeding week this time, so in the breastfeeding time la I recommend all the mothers to give exclusively to breastfeed the babies for at least 6 months. ஸோ அந்த ஃபஸ்ட்டு வர மில்கை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு குழந்தை வாய் வைக்கிறதுனால வலிக்குது, இரிட்டேஷன் ஆகுது, புண்ணாயிடுதுன்ட்டு they are not feeding the babies. கண்டிப்பாக நீங்களும் அந்த பேபியும் இருக்கிற பாண்டில் வர ஆக்சிடோசின் ரிலீஸ்னால லாட் ஆஃப் மில்க் செக்ரீஷன்ஸ் வில் கம். ஸோ நீங்கள் எப்படி உங்கள் பேபியோட பாண்ட் ஆகுறீங்கன்றதை பொறுத்து தான் the milk supply or the secretions will happen. சூப்பர் மேம். இந்த எபிசோட்லேயே நம்மளுக்காக நிறைய விஷயங்களை பற்றி பேசுனீங்க. மீண்டும் இன்னொரு எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.